திருவிளக்கு பூஜை பண்ணுங்கள், அவள் ரொம்ப குளிந்துருவா அப்படின்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே நல்லபடியாக திருவிளக்கு பூஜை செஞ்சு அம்பாளுக்கு வந்து அப்படி ஒரு திருப்தி, அவ்வளோ சந்தோஷமாக அவள் வந்து வெத்தலைப்பாக்கு போட்டுட்டு சந்தோஷமாக ஆடிட்டா. எங்களை சுற்றி இருக்கவங்க அத்தனை பேருமே பச்சையில் வந்தாங்க. அம்பாலும் பச்சையில் உட்காந்துக்கிட்டு இருந்தா. அப்போ அம்பாள் வந்து நாங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ரெடியாக இருக்கான்றது இது ஒரு பெரிய சாட்சிமா. ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளியான நேற்று சென்னை அருகே மிகவும் பிரசித்தி பெற்ற திருவேற்காடு கருமாரி அம்மன் கோவிலில் 108 சுமங்கலிகள் பங்கேற்ற விளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உற்சவர் முன்பு விளக்கு பூஜையில் கலந்து கொண்டனர். இதில் திரைப்பட நடிகைகள் நளினி, பூர்ணிமா மற்றும் ஜோதிடர் பாரதி ஸ்ரீதர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு விளக்கு பூஜையை தொடங்கி வைத்தனர். தற்போது திருவேற்காடு கோவில் கும்பாபிஷேக பணிக்காக புனரமைக்கும் பணிகள் நடந்து வரும் நிலையில் அம்மன் கனவில் வந்து தனக்காக என்ன செய்ய போகிறாய் என கேட்டபோது கடந்த மாதம் திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோவிலில் நடிகை நளினி மடிப்பச்சை ஏந்தி அதில் வந்த காணிக்கைகளை உண்டியலில் செலுத்திய நிலையில் தற்போது வெள்ளிக்கிழமை நடைபெற்ற விளக்கு பூஜையில் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தது பக்தர்கள் மத்தியில் பரவசத்தை ஏற்படுத்தியது. அம்மன் மிகவும் சந்தோஷமாக வைத்திருக்கும் வேளையில் அம்மனை சந்தோஷப்படுத்தவும் குளிர்விக்கவும் 108 விளக்கு பூஜை செய்ததாகவும், வெள்ளிக்கிழமைகளில் எப்போதும் வெள்ளை போன்ற நிறத்தில் ஆடை அணிவது வழக்கம். இன்று அம்மனை தரிசிக்க போவதால் பச்சை நிற புடவை அணிந்து வந்த நிலையில் அம்மனும் பச்சை நிற பட்டுப்புடவையில் அருள்பாலித்தது மிகவும் மகிழ்ச்சி அடைந்ததாக நெகிழ்ச்சியாக பேட்டியளித்துள்ளார். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் வந்து முதல்ல ஆடி வெள்ளி வந்து நாங்கள் ஆரம்பித்து வச்சோம். ஒரு சின்னதாக மடிப்பீச்சுன்னு ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ரொம்ப அவள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வந்து அவள் எங்களை சந்தோஷமாக வச்சுருக்கிறா. அதுக்காக அவளுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறதுக்காக நானும் பாரதியும் வளர்மதி அம்மாவும் பேசினோம். அவளுக்கு நாங்கள் ஏதாவது பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அப்போ சொன்னாங்க 108 திருவிளக்கு பூஜை பண்ணுங்கள், அவள் ரொம்ப குளிந்துருவா அப்படின்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே நல்லபடியாக திருவிளக்கு பூஜை செஞ்சு அம்பாளுக்கு வந்து அப்படி ஒரு திருப்தி, அவ்வளோ சந்தோஷமாக அவள் வந்து வெத்தலைப்பாக்கு போட்டுட்டு சந்தோஷமாக ஆடிட்டா. இந்த சந்தோஷத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து இவ்வளோ அழகாக உறுதுணையாக இருந்த திருக்கோயிலோட ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் திருக்கோயிலோட அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இப்படி ஒரு நல்ல எங்களுக்கு அதாவது கண் கூட எங்களுக்கு தெரியுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் இன்றைக்கி பச்சை கட்டியிருக்கோம். நான் வந்து கேட்டேன் இன்றைக்கி என்ன கட்டலாம் அப்படின்னு கேட்கும்போது பாரதி சொன்னாங்க வேணால் பச்சை கட்டுவோமா அப்படின்ட்டு. ஏன்னா நான் எப்போவுமே வெள்ளிக்கிழமை வந்து ஒரு ஒயிட்டு அந்த மாதிரி க்ரீம் தான் கட்டுவேன். இல்லை நம்ம இன்றைக்கி பச்சை கட்டுவோம் அப்படின்னும். ஆனால் இன்றைக்கி பார்த்தா எங்களை சுற்றி இருக்கவங்க அத்தனை பேருமே பச்சையில் வந்தாங்க. அம்பாலும் பச்சையில் உட்காந்துக்கிட்டு இருந்தா. அப்போ அம்பாள் வந்து நாங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ரெடியாக இருக்கான்றது இது ஒரு பெரிய சாட்சிமா. அதே மாதிரி சீக்கிரமாக திருப்பணி முடித்து எங்கள் அம்மாவை கொண்டு வந்து அங்கே உட்கார வைக்கணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை. இங்கே எல்லாராலேயும் ஏதோ முடிஞ்சதே கைங்கரியத்தை எங்கள் அம்மாவுக்கு செஞ்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். கூட்டம் எப்படி இருக்குமா? ஆடி வெள்ளினால எங்கள் அம்மாவுக்கு கூட்டம் ஜாஸ்தி. அது திருவிளக்கு பூஜை நாங்கள் பண்ணுறோன்னா இன்னும் நிறைய கூட்டம் வந்துச்சு. ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கோவிலில் இருக்கிற அத்தனை பேருமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்கம்மா. ரொம்ப சந்தோஷமாக நன்றிம்மா. அதாவது இந்த திருவிளக்கு பூஜை ஆரம்பிக்கும் பொழுது இது எதுவுமே நம்ம வந்து பிளானே பண்ணலை. நல்லிமா எப்போ அதாவது ஒரு 15 வருட நட்பு எங்களுக்குள்ள. எப்போ பேசினாலுமே முதல்ல பிள்ளையாரை சொல்கிறாங்களோ இல்லையோ கருமாரியை தான் சொல்லுவாங்க. அப்போ ஒரு 2 வருஷமாக சொல்லிட்டு இருந்தாங்க நான் மடிப்பிச்சை எடுத்து திருப்பணிக்கு ஏதாவது செய்யணும்னு. அது அவங்கள்ட்ட கருமாரி கேட்டு அவங்க அதை பண்ணாங்க. அது முதல் வெள்ளிக்கிழமை நம்ம பண்ணோம். அப்போ அன்றைக்கி அந்த விளக்கு பூஜையை தொடங்கி வைக்கும் பொழுது மறுநாள் நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஏன் நம்ம ஒரு வாரம் எடுத்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு உந்துதல் இருந்தது. அம்மாட்ட கேட்டேன், கண்டிப்பாக பண்ணலாம், நான் பேசிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ கொடுப்பேன்னா, இந்த 5வது வாரம் ஒரு சஷ்டி சப்தமி திதியில் ஒரு சுக்கிரவாரத்தில் சூரியனுக்கு ஒளி கொடுத்த இடம் திருவேற்காடு. ஸோ சூரியனுக்கு எப்படி அம்மா ஒளியை திரும்பி கொடுத்தாலோ உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி எங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி இனிமேல் தினமும் அந்த ஒளி பிரகாசமாக இருக்கும். அதனுடைய தாத்பரியத்தில் தான் இந்த விளக்கு பூஜையை ஒரு ஜோதிடராக நான் பண்ணேன். தொடர்ந்து இந்த திருவேற்காடு கோவில் போன வாரம் இது மாதிரி பண்ணீங்க, இப்போ திருவிளக்கு எதனால்? அதுதான் நான் சொன்னேன், சூரியனுக்கு ஒளி கொடுத்த இடம் இந்த திருவேற்காடு தான். அது நிறைய பேருக்கு தெரியாது. கருமாரி அம்மனுக்கு ஏன் ஞாயிற்றுக்கிழமை விசேஷம் அப்படின்னா, அம்பாள் வந்து பார்வதி தேவிக்கு சூரியன் வந்து மதிக்கலைன்னு சொல்லி அவர் ஒளியை இழந்துடுறாரு. இந்த இடத்துல சூரியன் தபஸ் பண்ணி அம்மா திரும்ப ஒளியை கொடுத்த இடம் இங்கே தான். அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை இங்கே ரொம்ப விசேஷம். அதனால் சூரியனுக்கு எப்படி ஒளி வந்ததோ நம்மளுடைய வாழ்க்கைக்கும் ஒளி வரும்.